அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க ராமேஸ்வரத்தில் நம்முடைய யாத்திரை ஆரம்பித்து தமிழகத்திலே 130 தொகுதிகளை கடந்து 131வது தொகுதியாக ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண் சரித்திரத்தில் முக்கியமான காலகட்டத்தில் எல்லாம் ஆத்தூருக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்திருக்கிறது. மைசூர் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் 1689 அனந்தகிரி என்கின்ற பெயரில் இதே ஆத்தூர் பிறந்திருக்குது. இதே ஆத்தூர்ல கோனேரிப்பட்டியில் 1987 ரோமர் காலத்தினுடைய 35 நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட பொழுது அந்த நாணயத்தினுடைய வயதை பார்க்கும் பொழுது அது கிபி 1ஆம் நூற்றாண்டு, 2200 வருஷத்துக்கு முன்னாடி. ஆத்தூரை பொறுத்தவரை அழிவே இல்லாத ஒரு ஊர், தொடர்ச்சியாக எல்லா காலத்திலும் கூட தொடர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஊரில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எவ்வளவு பெரிய புண்ணியம் நீங்க செஞ்சிருக்கணும் பாருங்க. ராமபிரானினுடைய குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்ட முனிவர் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்ணியமான ஊர், இங்க இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்க்கும் பொழுது வசிஷ்ட முனிவரே இங்கே வந்து நிறைய கோயில்ல இருந்து ஆலய வழிபாடு செய்து பெருமை இருக்கக்கூடிய கோவில்கள் உங்களுடைய ஊர்ல இருக்கு. பரந்தாங்க சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் ஆத்தூர் பகுதியில் எண்ணற்ற கோவில்கள் இன்னைக்கு சோழ சாம்ராஜ்யத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்குதுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஊருக்கு வந்திருக்கின்றோம். ஆத்தூர் கோட்டை தமிழகத்தில் 12 கோட்டைகள் தான் நம்முடைய மத்திய அரசினுடைய தொல்லியல் அளவீட்டு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஆத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையும் கூட ஒரு கோட்டை. எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க ஐயா? இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்ல எதெடுத்தாலும் கூட 1967 தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாங்க. நீங்க நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கினீங்கன்னா அதுக்கு திராவிட மாடல் அரசு தான் காரணம்பாங்க. ஒருவேளை மழை நல்லா பெஞ்சு இந்த வருஷம் விவசாய மகசூல் நல்லா இருந்தா அதுக்கு திமுக தான் காரணம்பாங்க. இதெல்லாம் எதுக்கு நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு? நாங்க ஐயா ஆத்தூருடைய புகழை 2200 ஆண்டுகளாக வசிஷ்ட முனிவர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய புகழை எல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த யாத்திரையில் நமக்கு இருக்கு. குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மண்ணிலே சரித்திர புகழ்மிக்க இந்த தமிழ் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 70 ஆண்டுகளாக திமுக வந்த பிறகு எப்படி நம்முடைய பாரம்பரியமும் நம்முடைய சரித்திரமும் கண்முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லுகின்ற கடமை என் மண் என் மக்கள் யாத்திரையில் நமக்கு இருக்குங்க ஐயா. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கணவாய் மட்டும் பாருங்க. மஞ்சவாடி கணவாய், தொப்பூர் கணவாய், ஆத்தூர் கணவாய், இந்த 3 கணவாயுமே தமிழகத்தினுடைய கடலோர பகுதியை மைசூருக்கு அந்த காலத்தில் இணைத்த பகுதி. இந்த பகுதி எல்லாம் வாணிக பகுதிகள். 1000 ஆண்டுகள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பண்டங்கள் எல்லாமே இந்த 3 கணவாய்கள் வழியாக மைசூருக்கு போச்சுங்க. அதுல முக்கியமான கணவாய் இருக்கக்கூடிய ஆத்தூர் கணவாய் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும். எல்லா காலத்திலும் கூட எல்லா நேரத்திலும் கூட சரித்திர புகழ்மிக்க இந்த ஆத்தூருக்கு வந்திருப்பதை நாங்கள் பெருமை அடைகின்றோம். உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய முத்துமலை, சமீபத்தில் முருகபெருமானுடைய சிலை 146 அடி. மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை முருகனை விட 6 அடி உயரம் அதிகமாக இந்தியாவில், ஆசியாவில், உலகத்தில் மிக உயரமாக இருக்கக்கூடிய முருகன் சிலை 146 அடி இன்னைக்கு ஆத்தூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முத்துமலையில் இருக்குங்க ஐயா. எப்படி இவங்க சனாதன தர்மத்தை அளிப்பாங்க? கோவில்கள் இருக்கும் வரை கோவில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலும் கூட ஆத்தூருடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது திமுக இருக்கக்கூடிய சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன தர்மத்தை அழிச்சிடுவாருங்களா? இதெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் இருந்து இங்கே உங்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு மண்ணும் கூட ஆத்தூர்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க திரும்பி பாருங்க, இப்படிப்பட்ட புகழும் பெருமையும் இன்னைக்கு ஆத்தூருக்கு இருக்காங்கிற கேள்வி உங்க முன்னாடி நான் கேட்கிறேன் ஐயா. 1000 ஆண்டுகளாக சோழர்களுடைய காலத்தில், ஏன் சேரர்களுடைய காலத்தில், சேர மன்னர்களும் கூட அந்த பகுதியில் இருந்தால், மைசூர் மன்னர்களுடைய காலத்தில், அதன் பிறகு ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் ஆத்தூருக்கு இருந்த பெருமை இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய காலத்தில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா
நிச்சயமாக கிடையாது. இந்த சரித்திரத்தை எல்லாம் இந்த யாத்திரையில சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஐயா. இந்த யாத்திரை ஆரம்பித்த பொழுது ராமேஸ்வரத்தில் ஜூலை 28ஆம் தேதி தமிழகத்தினுடைய கடனை பற்றி நாம் பேசினோம் ஐயா. தமிழகத்தினுடைய மொத்த கடன் இன்னைக்கு இந்தியால நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன், நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன் என்று முதலமைச்சர் அவர்கள் கடன் வாங்குவதில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றி வச்சிருக்கார். யாத்திரை ஆரம்பித்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 7,50,000 கோடி என்று பேசினோம். இந்தியால அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம். இன்னைக்கு 131 தொகுதி முடித்து ஆத்தூரில் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய கடன் 8,34,544 கோடி. இந்த பெட்ரோல் பம்ப்ல மீட்டர் ஓடுற மாதிரி தமிழகத்தினுடைய கடன் மீட்டர் ஓடிட்டே இருக்கு. கடனை வாங்கி வாங்கி மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அல்லது இவர்கள் குடும்பத்திற்கு கொள்ளையடிப்பதற்காக கடனை வாங்கி தமிழகத்தை இன்னைக்கு ஒரு கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார். இன்னையிலிருந்து கடன் வாங்காம நாம் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் 87 வருடங்கள் வேண்டும். 87 வருடங்கள். 87 வருஷம் கழிச்சு நாம யாராச்சும் இங்க இருப்போமாங்க ஐயா? எனக்கு தெரியல. பைரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறோம். இன்னையிலிருந்து புதுசா கடன் வாங்காம 8,34,544 கோடி ரூபாய் கடனை இதை அடைப்பதற்கு 87 ஆண்டுகள் வேண்டும். ஒரு ரேஷன் அட்டை யாரெல்லாம் வைத்திருக்கின்றீர்களோ உங்களுடைய ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 3,81,000. இதாங்க ஐயா திராவிட மாடல் அரசு. கடனை வாங்கி தமிழகத்திலே கடன்கார மாநிலமாக மாற்றி மூளை முடுக்கெல்லாம் டாஸ்மாக் கடைகளை திறந்து குடிகார மாநிலமாக தமிழகத்தை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சாதனையை மட்டும்தான் 30 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழகமே ஆத்தூர் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய இளைஞர் அணி மாநாடு இந்த பக்கம் வந்து இந்த ஊர்ல இருக்கிற தண்ணி எல்லாம் திருப்பி இளைஞர் அணி மாநாடு. இயற்கைக்கே பிடிக்கல இளைஞர் அணி மாநாடு. ஒரு முறை மாற்றி வைத்து, இரண்டாவது முறை மாற்றி வைத்து, மூன்றாவது முறை மாற்றி வைத்து, 4வது முறை சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு நடத்துவதற்காக கிளம்பி இருக்கின்றார். எப்படி ஏத்துக்குவாங்க? இளைஞர்கள் எழுச்சி மாநாடுகிறார். திமுக காரங்க யாராச்சும் இளைஞர் எழுச்சி மாநாடு பார்க்கணும்னா எந்த பணம் கொடுக்காம எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலே வந்து பங்கெடுத்தாலே இளைஞர்களுடைய எழுச்சி மாநாடு என்ன என்பது திமுக இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கும் தெரியும். இளைஞர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்துட்டாங்க தமிழகத்தில். என்னங்க ஐயா? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பிடித்திருக்கிறது. அவர்கள் தாய்மார்கள் நம்ம பக்கம் வந்துட்டாங்க. ஏன்னா குழந்தைய பத்தி யோசிக்கிறாங்க. ஐயோ நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், இவனுங்களை நம்பி இவனுங்களை ஆட்சி செய்யற தமிழகத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி கொடுக்க போறாங்க. அதனால் மோடி ஐயாவுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு எதிர்கால இந்தியா நல்ல ஒரு இந்தியாவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில சின்ன குழந்தையெல்லாம் யாத்திரை கூட்டிட்டு வர்றாங்க. கை குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. மகளிர்கள், தாய்மார்கள் எல்லோரும் இந்த யாத்திரையில பங்கெடுக்கின்றார். அந்த அளவுக்கு தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யாத்திரையாக எண்மண் எண் மக்கள் யாத்திரை மாறி இருக்கிறது. ஐயா, இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆட்சியிலே அமரப் போகின்றார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய ஆத்தூர்ல வருகின்ற வழியில எத்தனையோ குழந்தைகிட்ட பார்த்து பேசிட்டு வந்து ஒரு சின்ன பாப்பாவை கூப்பிட்டு, கண்ணு 2024 பாராளுமன்ற தேர்தலில் யாரு ஜெயிக்க போறாங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஆத்தூரிலே சொல்லும், மோடி தாத்தா தான் ஜெயிக்க போறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் இந்திய அரசியல் எப்படி ஒரு மாற்றத்தின் பக்கம் சென்றிருக்கிறது. நமக்கும் தெரியாத விஷயம் என்னன்னாங்க, மோடி ஐயா 400 எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா, 450 எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா மட்டும்தான் தெரியாது. 400 எம்பிக்களா 450 எம்பிக்களா இன்னைக்கு நம்முடைய கையிலே அது இருக்கிறது. தமிழகத்திலிருந்து நாம் கொடுக்க போகின்ற 39 எம்பிக்களுடைய கையிலே அது இருக்கிறது. மோடி ஐயாவுக்காக நீங்கள் அளிக்க போகின்ற 39 எம்பிக்கள், குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி, இந்த தொகுதி எந்த தொகுதியில் நமக்கு எம்பி கிடைக்குதோ இல்லையாங்க ஐயா, இந்த தொகுதி நமக்கு எம்பி வேணும். தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக ஏற்காட்டிலிருந்து, ஆத்தூரிலிருந்து, கங்கவள்ளியிலிருந்து வரிசையா நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டிலே வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த பகுதி இருக்குது ஐயா. தொழிற்சாலைகள் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஒரே ஒரு தகுதி என்னவென்றால் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் என்பது மட்டும்தான் அவருக்கு தகுதி. ஒரே ஒரு தகுதி.
அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன். யாராச்சும் பார்த்திருக்கீங்களான்னு கூட தெரியாது. உங்க எம்பி யாராச்சும் இந்த பக்கம் வந்திருக்காங்களான்னு கூட தெரியாது. நீங்கள் ஏன்னா அண்ணே நானே பார்த்தது இல்லைண்ணே, நான் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறேன். அவர் ஆத்தூருக்கு, ஏற்காடுக்கு, கங்கவல்லிக்கெல்லாம் வருவார் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. நான் சென்னை சுத்துறேன், கோயம்புத்தூர் சுத்துறேன், டெல்லி போய் பார்த்துட்டு வரேங்க ஐயா. போற இடத்தெல்லாம் பாக்குறேன். உங்க எம்பி எங்கேயாச்சும் கண்ணுக்கு தெரிய வரான்னு தெரியல. ஏன் வெளியே வரமாட்டாருங்கிற சீக்கிரத்தையும் உங்களுக்கு சொல்றேங்க ஐயா, ரகசியத்தையும் சொல்றேன். இன்னைக்கு பொன்முடி அவர்கள் மீது 3 வழக்கு இருக்கு. ஒரு வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு. 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததற்கு அமைச்சர் பதவி போயிருச்சு. இன்னைக்கு 1 மாதத்துக்குள்ள ஒரு ஜெயிலுக்கு போவார். இது முதல் வழக்கு, தீர்ப்பு வந்துருச்சு. 2வது வழக்கு பொன்முடி அவர்கள் மீது 2006 11 வரை அமைச்சராக இருந்த பொழுது செம்மண் கடத்திய வழக்கு. கம்பெனிக்கெல்லாம் இவர் லைசன்ஸ் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாருன்னு போடப்பட்ட வழக்குல 2வது குற்றவாளி யாருன்னா உங்க எம்பி. குற்றவாளி 1 தந்தை பொன்முடி, 2வது குற்றவாளி கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி. எனக்கு எம்பி வீட்டில இருந்து சாமி கும்பிட்டு இருக்காரு. அந்த கேஸ்ல தீர்ப்பு வந்துருச்சுன்னா அப்பா பதவி இல்ல, பையன் பதவியும் போயிடும். ஆனால் கள்ளக்குறிச்சியினுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த நேரத்திலும் கூட தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும், 6 மாசம் இருக்கும்போது தேர்தல் நடக்க மாட்டாங்க. 6 மாதம் இருந்ததுன்னா 6 மாதம் முடிந்து தேர்தல் நடத்தப்பட வைக்கிறோம். அதனால் சகோதர ஐயா ஆட்சிக்கு வர்றாங்க ஐயா, திமுக காரங்களுக்கு வர்றேன். அதனால் சகோதர சகோதரிகளே, ஒரு பிரயோஜனம் இல்லாத, மக்களுக்கு சேவை செய்யாத, ஏழை மக்களுக்கு உதவாத பொன்முடி அவர்களுடைய மகன், நான் ஏன் எம்பி பேரை சொல்லி நாங்க ஐயா பேரை சொல்வதற்கு அவருக்கு தகுதி இல்லைங்க. அதனாலதான் பொன்முடி மகன் என்கின்ற வார்த்தையை சொல்ல. இந்த ரோட்ல நடந்து போனோம் நாங்க ஐயா, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு பேரையும் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும், விவசாயியா இருந்தாலும் சரி, அண்ணே நான் கூலி வேலை செஞ்சாலும் சரி, அண்ணே நான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்க்கறனாலும் சரி, அண்ணே நான் டீ கடையில் பஜ்ஜி போறனாலும் சரி, அண்ணே நான் ஆட்டோ ஓட்டுறனாலும் சரி, அண்ணே நான் அரசியல் கட்சியில் ஒரு தொண்டனா இருக்கிறனாலும் சரி, நீங்க யாராக இருந்தாலும் கூட உங்கள் தனித்திறமையில இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா உங்கள் தொகுதியினுடைய எம்பி எந்த திறமை இல்லாம ஒரு அமைச்சரனுடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு அடையாளத்தோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அதை நீங்க முறியடிக்கணும் ஐயா. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் தாய்மார்களும் நீங்கள் அதை முறியடிக்க வேண்டும். உங்களுக்கு உழைக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி மோடி ஐயாட்ட நேரா போய் சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்து பேசுற தகுதி இருக்கக்கூடிய எம்பி உங்களுக்கு இருக்கு. அப்பதாங்க ஐயா வளர்ச்சி வரும், அப்பதாங்க ஐயா நலத்திட்டங்கள் வரும், அப்பதாங்க ஐயா தொழிற்சாலைகள் வரும், அப்பதான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வருங்க ஐயா. அதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் நடத்தி காட்ட வேண்டும். ஒரு அற்புதமான உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக கிடைத்திருக்கின்றார். எல்லா நாடும் நம்ம நாட்டை பார்த்து பொறாமையில பாக்குறாங்க. அவங்க பிரசிடென்ட பாக்குறாங்க, அவங்க ஜனாதிபதியை பாக்குறாங்க, அவங்க பிரதமரை பாக்குறாங்க. ஆனா நம்முடைய பிரதமர் அகிலம் உலக அளவில் 76% அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங். உலகத்துல 100 பேர்த்த போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு யார் உலகத்திலே பிடித்த தலைவர் என்று கேட்டால் 76% பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிடிக்கும் என்று சொல்கின்றார். அண்ணே நம்ம ஊர்ல சொல்றது வேறங்கய்யா. நம்ம மோடியை தினமும் பார்க்கிறோம், மோடி ஐயாவை பத்தி நமக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் தெரியும். நாம பாராட்டுறது வேற. அமெரிக்காக்காரன், ஐரோப்பியக்காரன், ஜப்பான்காரன் மார்னிங் கன்சல்ட் என்கின்ற நிறுவனம் நடத்தக்கூடிய சர்வேல 76% பேர் எனக்கு மோடியை பிடிக்கும்னா அவங்க மோடியை பார்த்தது கூட இல்லைங்க ஐயா. ஏன் பிடிக்குங்கிறாங்க? அவங்க தலைவரையும் மோடியும் பார்க்கிறாங்க. அவங்க தலைவர் வேலை செய்வதும் இந்தியாவுடைய பிரதமராக மோடி வேலை செய்வதையும் பார்க்கிறார். சம்பந்தமே இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது எல்லா நாடுகளும் இன்னைக்கு மோடி தலையிட வேண்டும் என்று கேட்கின்றார். நீங்க பார்த்திருப்பீங்க, உக்ரைன்ல நம்முடைய குழந்தைகள் மாட்டிக்கிட்டாங்க 22,000 பேர். அமெரிக்காக்கார உக்ரைன்ல இருந்து அவர்களுடைய நாட்டினுடைய குடிமகனை வெளியே எடுக்க முடியல. உக்ரைன் நாட்டில் 22,000 குழந்தைகள் மாட்டியிருந்தாங்க. நிறைய மருத்துவ நண்பர்கள் இங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. 22,000 மருத்துவர்கள் உக்ரைன்ல மாட்டியிருந்தாங்க. தமிழகத்தில் மட்டுமே 1950 குழந்தைகள் மருத்துவம் படிக்க சென்றவர்கள் உக்ரைன் ரஷ்யா போரிலே மாட்டிய பொழுது ஒரே ஒரு நாடு 6 மணி நேரம் போரை நிறுத்திவிட்டு ரஷ்யாக்காரனை நிறுத்தணும் சொன்னோம், உக்ரைன்காரனை நிறுத்தணும் சொன்னோம். உன் பஞ்சாயத்துல என் குழந்தைகள் மேல எந்த கீரலும் வரக்கூடாது என்று மோடி சொன்னார். 22,000 குழந்தைகளையும்
உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய 6 நாடுகள் வழியாக வெளியே கொண்டு வந்து 6 அமைச்சர்களை இங்கே அனுப்பி 120 விமானம் சாட்டடிச்சு இந்தியன் ஏர்போர்ஸ்ல இருந்து, இண்டிகோல இருந்து, பிரைவேட்ல இருந்து, கவர்மெண்ட்ல இருந்து எல்லா விமானத்தையும் கொண்டு போய் ஒரு கீறல் இல்லாம 22,000 குழந்தைகளை இந்திய நாட்டுக்கு கொண்டு வந்தார். உலக நாடுகளே பார்த்து வியந்து போச்சு. எப்படி இந்த மனுஷன் 2 நாட்டுகளுடைய போரை 6 மணி நேரம் நிறுத்திவிட்டு அவங்க குழந்தைகளை வெளியெடுத்துட்டு போறாங்க. அது மோடி என்கின்ற மனிதனுக்கு நீங்கள் அளித்த ஒத்தை ஓட்டின் காரணமாக, ஒத்த ஓட்டு காரணமாக இந்தியாவிலே மோடி என்கின்ற மனிதனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு. உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து பயப்படுதுங்க. இந்தியா என்ன முடிவெடுப்பார் என்று உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து கேட்கிறாங்க, பார்க்கிறாங்கன்னா மோடி என்கின்ற மனிதனுக்கு நீங்கள் அளித்த அந்த ஒத்தை ஓட்டினுடைய நம்பிக்கை மோடி அவர்களுடைய வேலையினுடைய வெளிப்பாடு. ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் ஐயா பொய்யா பேசினாங்க. 9 வருஷமா நீங்க பார்த்து 2014 இந்தியாவே மோடி அவர்கள் வேண்டும் என்று சொன்ன பொழுது தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், மக்களை பொய் பேசி தமிழகத்திலிருந்து இவர்கள் பிரதமராக வருவார்கள், இவர்கள் துணை பிரதமராக வருவாங்க. 2019 இன்னொரு பொய்ய சொன்னாங்க, மோடி ஐயா ஜெயிச்சு வரப்போறதே இல்லை. இப்ப 5 மாநில தேர்தல் நடந்துச்சு. திமுக காரங்க கோயில் கோயிலா போய் யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஏன்னா 5 மாநிலம் பிஜேபி ஜெயிக்கூடாது, ஜெயிக்கூடாது, ஜெயிக்கூடாது. ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா 2024 வந்துருவாங்க. நான் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஐயா ராஜஸ்தான்ல ஜெயிக்கிற எழுதி வச்சுக்கங்க, மத்திய பிரதேசல ஜெயிக்கிற எழுதி வச்சுக்கங்க, சத்தீஸ்கர்ல ஜெயிக்கிற எழுதி வச்சுக்கங்க, தெலங்கானாவிலே பெரிய கட்சியாக உருவாகின்றோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சொன்னதுபடி 3 மாநிலங்களும் வென்று மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவை பெற்று நாம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம அனைவருக்குமே தெரியும், திமுக நண்பருக்கும் தெரியும், மோடி அவர்கள் 2024 ஆட்சிக்கு வரப்போவது உறுதி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இதுல உங்க முன்னாடி நான் வைக்கிற வேண்டுகோளுங்க ஐயா, எம்பி இருக்கார், நம்ம எம்பி அண்ணனை எடுத்துக்குவோம். அவர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கார். அந்த எம்பி செய்த ஒரே சாதனை என்ன நீங்களே சொல்லுங்க. 5 ஆண்டுகளாக உங்க எம்பி சொன்ன சாதனை என்ன? ஐயா சரிங்க ஐயா, ஐயா வீட்டை விட்டு வெளியே வரல, வேலை செய்யல, எல்லா பதில்கள் இருந்தாலும் கூட உங்க எம்பி செஞ்ச சாதனை என்னன்னா, ஒரு எம்பியாக இருந்தால் ஒரு இலவச டெலிபோன் கிடைக்கும், அதை பயன்படுத்தினார். ஏர் இந்தியா விமானத்தில் 12 முறை போயிட்டு வர்றதுக்கு பாஸ் கொடுப்பாங்க, அதை பயன்படுத்தினார். பாராளுமன்ற கேன்டீன்ல 30 ரூபாய்க்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும், போய் சாப்பிட்டார். இதை தவிர ஏதாச்சும் செஞ்சாருங்களாங்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். ஏன்னா எனக்கு பக்கத்துல 2 முன்னாள் எம்பிக்கள் நின்று கொண்டிருக்கின்றார். அண்ணனும் எம்பியா பாராளுமன்றத்துக்கு போயிருக்காரு, KP ராமலிங்கன்னு எம்பியா பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார். அதனால் 2 எம்பிக்களையும் வைத்துக் கொண்டு சொல்லுகின்றேன், அண்ணா இந்த 3 தவிர வேற ஏதாவது செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காங்கன்னு பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கூட கேட்கலைங்கிறாங்க. எந்த பிரயோஜனம் இல்லாத இந்த பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் 2024 தேர்தலில் நீங்கள் நீக்கிவிட்டு, மக்கள் நீங்க தாங்க கடவுள், நீங்க பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க இருந்து கொடுக்கணும் ஐயா. கட்டாயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் நாங்க வைக்கிறோம் ஐயா. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் இங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் நின்று இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்கம்மா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? சரி, கிராமத்துல இருந்து யாராச்சும் வந்திருக்கிறீங்களா? ஏன்னா ஆத்தூர் சட்டமன்றம் சரி வந்திருக்கலாம், சில பேர் கை தூக்குறேன். இன்னைக்கு மோடி ஐயா வந்த பிறகு திமுக காரன் பணம் கொடுக்கறாங்கம்மா. பொங்கல் தொகுப்புக்கு பணம் அறிவிச்சிருக்கிறாங்களா? அண்ணே, அது எப்பவுமே திமுக காரனை பொறுத்த வரைக்கும் அறிவிக்க மாட்டான். எதிர்கட்சிகள்லாம் கேட்கணும்னு நினைப்பான். நாம கேட்டதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா மகளிர்களை கைவிட மாட்டாரு, கட்டாயமா கொடுப்பார். ஒரு 15 நாள் பிபி ஏத்துவாங்க. அப்புறம் மூத்த அமைச்சர்கள் தளபதி சகோதரிகளுக்கு பணம் கொடுக்காம பொங்கல் எங்க தளபதி கொண்டாடவே மாட்டாரு, கட்டாயமா பணம் கொடுப்பாங்க. இந்த பில்டப் எல்லாம் கொடுத்து 20 நாள் கழிச்சு பணம் கொடுப்பான். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். திமுக பொங்கல் தொகுப்பு இன்னைக்கு பணம் அறிவிக்கவில்லை என்றாலும் கூட 20 நாள்ல பணம் வரத்தான் போதுங்க. இந்த டிராமா எல்லாம் பண்ணுவானுங்க, இது செட்டிங். 70 வருஷமா தாத்தா காலத்திலிருந்து இதையே பண்ணி பண்ணி இந்த அரசியல் நம்ம பாக்குறோம். ஒருவேளை 1000 ரூபாயை கொடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு 1000 ரூபாய் எப்படி நம்ம சகோதரி போய் வாங்கணும்? ரேஷன் கடை முன்னாடி கை கட்டி நின்று
அந்த திமுக காரன் மிராஸ்தாரர் துரை அவன் 12 மணிக்கு வருவான், அது வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் அவனே ரிசர்வ் பேங்க்ல போய் பிரிண்ட் அடிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி பில்டப் கொடுத்து அவன் கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு 10,000 போட்டோ எடுத்து இந்த ரேஷன் கடையில் 2 ரூபாய் அரிசிக்கு மஞ்சப்பை கொடுக்கிற மாதிரி 32 ரூபாய் மோடி ஐயாது 2 ரூபாய் இவங்களது. இந்த டிராமா எல்லாம் பண்ணி 1000 ரூபாய் இந்த கையில வாங்கினீங்கன்னா அந்த கையில புடுங்கிட்டு போயிடும். ஏன்னா கரண்ட் பில் ஏத்தியாச்சு, சொத்து வரி ஏத்தியாச்சு, பால் விலை ஏத்தியாச்சு, தயிர் விலை ஏத்தியாச்சு. நீங்க தப்பி தவிர ஐயோ பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டான்னு வாங்கினீங்கன்னா இந்த கையில 2 நாள் 1000 ரூபாய் காணாம போயிடும். நம்ம சகோதரிகளுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு ஆண்டுக்கு மோடி ஐயா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம், அக்கவுண்ட் மூலமா வர்ற பணம் மட்டுமே 8.5 லட்சம் கோடி ரூபாய். ஐயா 8.5 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவிலே நம்முடைய வங்கி கணக்குக்கு பணம் வருது. விவசாய பெருமக்கள் அண்ணே 6000 ரூபாய் வருதுன்னு எனக்கு, அண்ணே பயிர் காப்பீடு திட்டம் போட்டிருக்கேன் அதுல வந்துருச்சுன்னு எனக்கு, அண்ணே நான் மோடி ஐயா சப்சிடி சிலிண்டர் வாங்குறேன் 300 ரூபாய் வந்துருச்சுனே, அண்ணே நான் வீடு ஒண்ணு போட்டிருக்கேன் 2,55,000 ரூபாய் பணம் வந்துருச்சுனே, மானியம் வந்துருச்சுனே. ஐயா வந்துருச்சுங்கிறாங்க. அண்ணே நான் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லிங்கண்ணே, உண்மைதான் சொல்றேன். ஆனா வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது, பிஜேபி காரங்களுக்கே தெரியாது மோடி ஐயா பணம் அனுப்புறது. அண்ணே நான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருந்தேன், எனக்கு வார வாரம் மோடி ஐயா சம்பளம், நாங்கள் கூலி என்று சொல்ல மாட்டோம், சம்பளம் உங்களுடைய வேலை அது, வார வாரம் சம்பளம் அக்கவுண்டுக்கு பணம் வந்து உட்கார்ந்து. அதுபோல ஒரு வருஷத்துக்கு 8.5 லட்சம் கோடி ரூபாய் போட்டோ எடுக்காம, உங்களை வெயில்ல நிக்க வைக்காம, மஞ்சப்பை கொடுக்காம, ஸ்டிக்கர் ஒட்டாம, தண்டோரா போடாம, எங்க தளபதி ஆட்சியில கொடுக்கிறோம் சொல்லாம, ஒருவேளை வாங்கிட்டா பொன்முடி போன்ற அமைச்சர்கள் ஓசி ஓசி என்று திட்டாம, சத்தமே இல்லாம எங்க அம்மா ஒரு மௌன புரட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. 8.5 லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆண்டு இவன் கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு இவன் அடிக்கிற அந்த டைலாக் இருக்குது பாருங்க. அதான் நம்ம ஆட்சிக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நாங்கள் அதை உங்களுடைய உரிமையாக பார்க்கின்றோம். விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கு வருதாங்க ஐயா, உரிமை. மோடி வீட்டுக்கு 2,55,000 ரூபாய் மானியம் வருதா, உரிமை. ஒரு கேஸ் சிலிண்டர், மானிய கேஸ் சிலிண்டர், மோடி ஐயா கேஸ் சிலிண்டர் 300 ரூபாய் மானியம் வருதா, உரிமை. ஆனா திமுக காரனை பொறுத்த வரைக்கும் அது ஓசி. பொன்முடி அவர்களை பொறுத்தவரை ஓசி. தாய்மார்களுடைய சாமம் தான் இன்னைக்கு பொன்முடி அவர்களை ஜெயில கொண்டே உட்கார வச்சிருக்கு. அண்ணே உண்மையாலுமே இந்த முதல் ரோல் இருக்கவங்க மேல கூப்பிட்டு மைக்ல பேச வைக்கணும். என்னை விட அருமையா பேசுறாங்க. அண்ணா இந்த பாயிண்ட் பேசுங்க, அண்ணா இந்த பாயிண்ட் பேசுங்க, இந்த பாயிண்ட் பேசுங்க. அதனால் சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் கை கூப்பி வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னாங்க ஐயா, என்னன்னாங்க அம்மா, பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு வரலாற்று பிழையை நாம் செய்துவிடக் கூடாது. 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல், இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கான தேர்தல். அந்த வரலாற்று பிழையை செய்யாமீங்க ஐயா. 2024 மோடியோடு நாம், நம்மோடு மோடி என்று மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய வாக்குகளை அளித்து தமிழகத்திலே 39 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு, அதே நேரத்தில் ஆத்தூரில் இருக்கின்றோம். படையாச்சியூர், கல்லேரிப்பட்டி, குமாரபாளையம், பனைமடல், இடையார்பட்டி, தும்பல் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வாழப்பாடி ஆத்தூருக்கு தினமும் வர்றாங்க. எப்படிங்க ஐயா வர்றாங்க? மீன் போல ஆத்துல நீந்தி வர்றாங்க. இத்தனை ஆண்டு காலமாக இந்த கிராமத்தை இணைப்பதற்கு ஒரு பாலம் கூட இல்லாம ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில இவர்கள் வளர்ச்சி என்று சொல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட 10 கிராம மக்கள் இன்னைக்கும் தண்ணியிலே நடந்து வெளியே வர்றாங்க. இரவு நேரத்தில் கடக்கிறாங்க, மழை காலத்தில் கடக்கிறாங்க. அதை இவர்களால் செயல்படுத்த முடியல. ஒரு பாலத்தை இவர்களால் கட்ட முடியல. ஒரு ஆத்து பாலத்தை கட்ட முடியாத ஒரு திராவிட மாடல் அரசு தமிழகம் முன்னேறி விட்டது என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு இந்த 10 கிராம மக்களும் சாட்சி. அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னையா முன்னேறிச்சு? நாங்க ஆத்துல புடவை இருந்தாலும் புடவையினுடைய கஷ்டமா நடந்து போறோம். இளைஞர்கள் பெரியவர்கள் இருந்தாலும் வேட்டியை கட்டிட்டு நடந்து போறோம். ஒரு பாலம் இல்லாத ஒரு ஆத்தூர் தொகுதியிலே 10 கிராம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய வசிஷ்ட நதி இருக்குதுங்க ஐயா.
உங்களுடைய ஊர்ல இருக்கு புண்ணிய நதி. சமீபத்தில் நம்முடைய மத்திய அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்தியாவிலே 351 நதியை கணக்கு போட்டாங்க, கணக்கிட்டார்கள். 351 நதியில எந்த நதியிலே மாசு அதிகமாக இருக்கு? எந்த நதியில மாசு அதிகமா இருக்கு யாருக்காச்சும் தெரியுங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 351 நதியில மாசு அதிகமாக நீரை பயன்படுத்த முடியாத முதல் நதியாக இருப்பது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வசிஷ்ட நதி. இந்தியாவில் இருக்கக்கூடிய 351 நதியில மாசு அதிகமாக இருக்கக்கூடிய நதி நம்ம நதி. என்னைய பொருளாதாரம் பேசுறாங்க இவங்க? என்னங்கம்மா இவங்க வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க? வசிஷ்டர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய நதி ஒரு புண்ணிய நதியை உங்களால காப்பாற்ற முடியல. அந்த நதியினுடைய தண்ணீரை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்தியாவிலே மாசுபடிந்த நதி இருக்கக்கூடிய ஆத்தூரில் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கு வளர்ச்சியை பத்தி தெரியாதுங்க ஐயா, இவர்களுக்கு ஆட்சியை பத்தி தெரியாது, ஏழை மக்களுடைய நலனை பற்றி தெரியாது, இளைஞர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி தெரியாது, அடுத்த கட்டம் தமிழகத்தை எப்படி கொண்டு செல்வது என்பது தெரியாது. இவர்களுக்கு தெரிந்த 3 வார்த்தை குடும்பம், கொள்ளை, ஜாதி. இந்த 3 வச்சுதான் அங்க அரசியல் நடக்கும். ஜாதியை வச்சு பிரிவினை பண்ணு, கொள்ளையடி, குடும்ப அரசியல் நடத்தும். திமுகவினுடைய 3 அஸ்திரம் இது மட்டும்தானே தவிர புதிதாக இவர்களிடம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொய்யா பேசுறாங்க. நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, யாருகிட்ட பொய்யுங்க? நரேந்திர மோடி ஐயாட்ட பொய். நேற்று மேடையிலே நரேந்திர மோடி ஐயா திருச்சியில் இருக்கிறாங்க. உடனே முதலமைச்சர் சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே வரமாட்டேது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா. எப்பவுமே ஒன்றிய என்ன சொல்லுவாங்க, ஒன்றியம் சொல்லுவாரா, ஒன்றியம் பாங்க. நேத்து பாரதம் பாருங்க. ஏன் 2024 யார ஆட்சிக்கு வர்றாங்கன்னு தெரியும், ஒன்றியத்திலிருந்து டைவ் அடிச்சு மாத்திரா பாரதத்தை அப்படின்னு. பிப்ரவரியில எல்லாம் மோடி ஐயா வந்தாங்கன்னா இப்ப எப்படி நிக்கிறாங்களோ 90 டிகிரி குமிஞ்சிருப்பாங்க. மார்ச்ல மோடி ஐயா வந்தாங்கன்னா 135 டிகிரி குமிஞ்சிருப்பாங்க. ஏப்ரல்ல மோடி ஐயா தமிழகத்திலே வந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்திருப்பார். அவங்களுக்கு தெரியும் இந்திய மக்களும் தமிழக மக்களும் எங்க இருக்காங்க. தமிழ்நாடு தனிநாடுன்னு சொன்னவங்க, ஒன்றிய அரசுன்னு சொன்னவங்க இன்னைக்கு பாரத பிரதமர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேடையிலே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா கேட்கிறாங்க, ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. மோடி ஐயாவின் பிறகு மைக்கு பிடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, மோடி ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாகரீகமாக அரசியல் பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவங்க சொன்னாங்க, ஐயா 10 ஆண்டுகள் காங்கிரஸ் இந்தியாவிலே ஆட்சியில் இருந்த பொழுது, 10 ஆண்டுகள் 2004 இருந்து 14 வரை டெல்லியில் இருந்து மாநில அரசுகளுக்கு வந்த மொத்த பணம் 30 லட்சம் கோடி. 9 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். நாங்கள் மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம் 120 லட்சம் கோடி, 4 மடங்கு அதிகப்படுத்தி இருக்கின்றோம். ஸ்டாலின் ஐயாக்கு புரிஞ்சுதான் தெரியல, ஆனா உட்கார்ந்து இருந்தார் மேடையில். அதன் பிறகு மோடி ஐயா சொன்னார், ரயில்வே துறைக்கு யூபிஏ காங்கிரஸ் காலத்தில் எவ்வளவு பணம் வந்திருக்கிறதோ எங்களுடைய ஆட்சி காலத்திலே 3 மடங்கு ரயில்வே கொடுத்திருக்கிறோம். ரோடு போடுறதுக்கு எவ்வளவு பணம் காங்கிரஸ் காலத்தில் வந்துச்சோ 2.5 மடங்கு பணம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அப்ப முதலமைச்சர் அவர் எதுவும் கேட்காம அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தார். ஆனால் சகோதர சகோதரிகளே, 9 ஆண்டுகள்ல மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம் மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் கொடுக்காத ஒரு பணம் நம்முடைய தமிழகத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதை தாண்டி பிரதமர் சொன்னார், இன்னைக்கு உலகம் முழுக்க என்னுடைய முதல் வேலை, முக்கியமான வேலை என்னன்னா தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வது என்னுடைய முக்கியமான வேலையாக வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார். பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் செங்கோலை வைத்திருக்கின்றோம். திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறோம். தம்பி இங்க நின்றுட்டு இருக்கார். இப்பதான் காசி தமிழ் சங்கத்துக்கு உங்க ஊர்ல போயிட்டு வந்த ஒரு தம்பி வரும்போது சொன்னார், அண்ணே நான் காசி தமிழ் சங்கமத்துக்கு போயிட்டு வந்தேன். தமிழ்நாட்டிலிருந்து 2500 சகோதர சகோதரிகளை காசிக்கு அழைத்து சென்று காசியிலே தமிழுக்காக விழா எடுக்கின்றார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்துகின்றார். திமுக யாராச்சும் மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் ஹிந்தியை திணிக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டு வைக்க கூடாதுங்க. மோடி ஐயா இந்தியா முழுவதும் தமிழை திணிக்கிறார் குற்றச்சாட்டு வைக்கணும். தமிழை படிங்கிறார், திருக்குறளை படிங்கிறார், கம்பராமாயணத்தை படிங்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் எங்க போய் பேசுறாருன்னா ஐநா சபையில பேசுறார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதர், நம்முடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு தலைவர். இங்க திமுக காரங்க இருக்கிறாங்க, இவங்களும் தான் தமிழை வளர்த்தி இருக்கிறாங்க.
நீங்க அடுத்த முறை திமுக அமைச்சர் எம்எல்ஏ வந்தா 10 திருக்குறளை சொல்லுங்க மட்டும் கேளு. 70 வருஷமா நம்முடைய தாய்மொழியை வச்சு வச்சு அரசியலை ஓட்டிட்டீங்களே, ஒரு 10 திருக்குறளை பிழை இல்லாம சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனா நீங்க கேட்டா கேட்காதீங்க, தொகுதி பக்கம் அவங்க வரணும். இந்த கேள்வி கேட்டா தொகுதி பக்கம் வராம ஓடிடுவாங்க. இவர்கள் தமிழை வளர்த்ததும் நாம் பார்த்தோம். பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய தாய்மொழியை வளர்ப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் சகோதர சகோதரிகளே, எந்த காரணத்திற்கும் கூட திமுக சொல்லுகின்ற எந்த பொய்க்கும் கூட நீங்கள் செவி சாய்க்காமல் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த 400 எம்பிக்களை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் வரும் பொழுது அதில் 39 எம்பிக்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கள் வர வேண்டும் என்பதையும் சொல்லி, ஐயா வரும்பொழுது பெரிய ஐயா இருக்கிறார். மின்சார கட்டணத்தை திமுக காரங்க ஆட்சியில 6 பைசால இருந்து 8 பைசாக்கு உயர்த்திய பொழுது இந்த பகுதியில சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்தவர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. பெருமாநல்லூர்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அங்கிருந்து வரிசையா இருக்கிறாங்க. அதிலே ஆத்தூரை சார்ந்த நம்முடைய விவசாய பெருமக்கள் இருக்கிறாங்க. பாருங்க, இவங்க எல்லாம் விவசாயிகளுடைய தோழன் என்று சொல்லுகின்றால், அதுவும் கூட ஆத்தூர்ல இன்னைக்கு அவங்களுக்கு நினைவு கம்பம் வைத்திருக்கின்றோம். அதுவும் திமுகவினுடைய கோரமான ஆட்சி நடந்திருக்கு. சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டதுல ஆத்தூர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் பாடுபட்டு இருக்கிறாங்க ஐயா. ஏகப்பட்ட பேர் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட ஒரு பெரிய பட்டியலே ஆத்தூர்ல இருக்கு. ஆத்தூர் எப்பொழுதும் கூட தேசியத்தின் பக்கம், எப்பொழுதும் கூட ஆன்மீகத்தின் பக்கம். இந்த முறை தேசியமும் ஆன்மீகமும் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் பக்கம் ஆத்தூர் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. இந்த அற்புதமான யாத்திரையை, ஒரு சிறந்த ஒரு யாத்திரையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர், அருமை தலைவர் சண்முகநாதன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளரும் முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் துணை சபாநாயகராக இருந்து நம்மிடம் அற்புதமாக பேசியிருக்கக்கூடிய அண்ணன் VP துரைசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மகாலிங்கம் அவர்கள், ஜெயானந்த் அவர்கள், மருத்துவப்பிரிவினுடைய மாநில தலைவராக இருந்து மிக அற்புதமாக தமிழகம் முழுவதுமே மருத்துவத்தை ஒரு சேவையாக செய்யக்கூடிய டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள், மிக மிக முக்கியமாக இன்னைக்கு திமுக கட்சியினுடைய சின்னம், திமுக கட்சியினுடைய சின்னம் உதயசூரியன். உங்களுக்கு தெரியும், அந்த உதயசூரியன் சின்னம் யார் கொண்டு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்னா, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுடைய ஏஜி சம்பத்தன் இருக்கிறாங்க. நம்முடைய கட்சியினுடைய துணைத் தலைவர், முன்னாள் MLA, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்ம பக்கம் வந்தாங்க. அவருடைய தந்தையார் கொண்டு வந்ததுதான் உதயசூரியன் சின்னம். அது இன்னர்வியல் பார்ட்டியா இருந்தது. அதன் பிறகு உதயசூரியன் சின்னமே இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கடன் வாங்கி அந்த சின்னத்தை எடுத்திருக்கின்றார். அந்த சின்னத்தை கொடுத்த தலைவருடைய மகன் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலே மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா அவர்களுக்கு, மாவட்ட துணை செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு, மகளிர் அணியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ஹரி ஜெயசித்ரா அவர்களுக்கு, கூட்டுறவு பிரிவினுடைய மாநில செயலாளர் ராமமூர்த்தி அவர்களுக்கு, கல்வியாளர் பிரிவினுடைய மாநில செயலாளர் மாரிமுத்து அவர்களுக்கு, அமைப்பு சாரா பிரிவினுடைய மாநில செயலாளர் செல்லமுத்து அவர்களுக்கு, தரவுதள பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சபரி செல்வன் அவர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் ஆத்தூர் நகர் மிக சிறப்பாக பணி செய்யக்கூடிய அண்ணன் சபரிராஜன் அவர்களுக்கு, நரசிங்கபுரத்தினுடைய ஒன்றிய தலைவர் சுதாகர் அவர்களுக்கு, ஆத்தூர் கிழக்கு அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு, ஆத்தூர் மேற்கு பெரியண்ணன் அவர்களுக்கு, பெத்தநாயக்கன்பாளையம் தெற்கு ராஜேந்திரன் அவர்களுக்கு, பெத்தநாயக்கன்பாளையம் வடக்கு ரமேஷ்குமார் வர்மா அவர்களுக்கு, இந்த சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து, IJK கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் நம் பக்கம் வந்திருக்காங்க. மாநில மாணவர் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய பார்த்திபன் ஐயா அவர்கள், பாரிவேந்தர் ஐயா அவருடைய ஊர் இங்க தாங்க இருக்கு, 2 கிலோமீட்டர் அவருடைய ஊர் இருக்கு. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபடக்கூடிய ஒரு பெற்ற ஒரு தலைவர். அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கட்சி நண்பர்கள் சில குறிப்புகளை கொடுத்திருக்காங்க. அண்ணே, இந்த போலீஸ்காரங்க என் வீட்டுல இந்த கொடி கம்பத்தி எல்லாம் பிடுங்கிட்டாங்கன்னா என் மேல FIR எல்லாம் போட்டிருக்காங்க. நம்முடைய சகோதரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணா, நம்முடைய கட்சி வளர்கின்ற நேரத்தில் சோதனைகளை சந்திக்க வேண்டும். இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு காலத்திலே நாம் சாதனையாக மாற்றுவதற்கு ஒருவரும் கூட கடுமையாக இங்கே பணியாற்ற வேண்டும். காவல்துறை பத்தி உங்களுக்கு தெரியும், நல்லவர்கள் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க.
ஆட்சியினுடைய ஆட்சியாளர்கள் பேச்சை கேட்காதவங்க இருக்கிறாங்க, ஆட்சியாளர் பேச்சை முழுவதும் கேட்பவங்க இருக்கிறாங்க. அதனால் காக்கி சட்டை எப்பொழுதும் கூட கலங்கப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நேர்கோட்டு பாதையிலே செல்லக்கூடிய மனிதன் நான். இன்னைக்கு காவல்துறையினுடைய செயல்பாடு தமிழகத்துல ஒருதலை பட்சமா போயிட்டு இருக்குது. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றாலும் கூட திமுகவுடைய கரைவேட்டி நம்ம கூட இருந்தா தான் நியாயம் கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கு. பிக்பாக்கெட் விட்டுறாங்க, வழிப்பறி கொள்ளையனை விட்டுறாங்க, பொம்பளைங்க சகோதரிகள் கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை பிடிங்கிட்டு வரணும் விட்டுறாங்க. ஆனா பிஜேபி காரங்க கொடியேற்றினா உங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஜோக்குங்க. ஏன்னா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு நண்பர் ஜோக் சொன்னார். ஒரு நண்பர் காவல்துறைக்கு போன் பண்ணாருங்களாமா, அண்ணே பிஜேபி காரங்க கொடியேற்றுறானே வீட்டுல கிளம்பி வாங்கணும். 2 நிமிஷத்துல 100 போலீஸ்காரங்க வந்து எங்கேயா கொடின்னு கேட்டாங்களாமா. அண்ணே கொடி இல்லைண்ணே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நகை காணாம போச்சு, இப்படி சொன்னா தான் நீங்க வருவீங்கன்னு தெரியும், ஒரு எஃப்ஐஆர் போட்டு போங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் கூட இந்த மாதிரி ஜோக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, மீம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா காவல்துறைக்கு ஒரு கம்பீரம் இருக்கிறது. நிச்சயமாக இழந்த அந்த இடத்தை தமிழக காவல்துறை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா காவல்துறையிலே அந்த களங்கம் ஏற்பட்டு விட்டால் மக்கள் யாரை பார்ப்பது, நியாயத்துக்கு எங்கு போறது? ஒரு பெண்களுடைய நம்பிக்கைக்கும் பெண்களுடைய ஒரு ரோட்ல நடந்து போறா கூட பத்திரமா பெண்கள் போவதற்கான அந்த பாதுகாப்பும் காவல்துறை மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். அதனால் காவல்துறை இந்த திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய பேச்சை கேட்காம எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். ஆனால் சகோதரர் சொன்னார், அண்ணே என் மேல் 2 எஃப்ஐஆர் கொடியேற்றுறதுக்கு எல்லாம் போட்டாங்க. அண்ணே எல்லாம் போட்டுட்டோம். நாம் திமுக காரர்களை பொறுத்தவரை நாம ஆட்சிக்கு வந்தா காவல்துறையை பார்த்துக்கலாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். நம்ம ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையை திருத்துவோம் என்கின்ற வார்த்தையை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை காவல்துறையாக தமிழகத்தினுடைய காவல்துறையை கொண்டு வருவதற்கு காவல்துறையிலே பணி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் 8 மணி நேரத்திற்கு மேல யாரும் வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு காவல்துறையில் ஏன் தவறு நடக்குதுன்னா, காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரருமே 20 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்யறாங்க. கோபத்தை யாரு மேல காட்டுவாங்க? நம்மளை மாதிரி பொதுமக்கள் பணம் நம்ம மேல காட்டுறாங்க. காவல்துறைக்கு வேண்டும் என்ற எந்த சலுகைகளும் கொடுக்காம இன்னைக்கு காவல்துறையில் எத்தனையோ சகோதரர்கள் குழந்தையினுடைய முகத்தை கூட பார்க்காம காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கின்றார். 18 மணி நேரம் 16 மணி நேரம் அவங்க வேலை பணிச்சுமை இருக்கு. காவல்துறையினாவே வெறுப்பு தான் இன்னைக்கு நிறைய கான்ஸ்டபிளுக்கு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வர ஆரம்பித்திருக்கு. அதை மாற்றுவோம். 8 மணி நேரத்திற்கு மேல காவல்துறையில் யாரும் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லுவோம். சாதாரண மனிதர்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் பொழுது காவல்துறையும் ஷிப்ட் மூலமாக அவர்களும் லீவ் எடுக்கணுங்க. வாரத்துக்கு 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வேலை செய்யட்டும். அதுல ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு குரூப் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போகட்டும். இதையெல்லாம் கொண்டு வந்தால் காவல்துறை நிம்மதியாக நேர்மையாக பணியாற்றுவான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய நடைமுறை கெட்டு போய் இருக்குதுங்க, ரொம்ப கெட்டு போச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 100 பேர் காவல்துறை இருக்குன்னா 30 பேர் இருக்கிறாங்க. அந்த 30 பேர்த்துல 20 பேர் பந்தோபஸ்து மட்டும் பண்றாங்க, விஐபி டியூட்டி மட்டும் பண்றாங்க. ரோட்ல யாரோ அரசியல் தலைவர் வந்தா போய் நின்னுக்கிறான். மக்களுக்கு காவல்துறை நண்பனாக மாற்ற வேண்டும். அது நிச்சயமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும் பொழுது உங்களுடைய அன்போடு ஆதரவோடு இதே காவல்துறை சகோதரர்களை நீங்கள் அனைவருமே பாராட்டும் அளவுக்கு மெச்சும் அளவுக்கு எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எப்படி நடத்தி செல்ல முடியும் என்கின்ற ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கு. அதுவரை நாம் பொறுத்து செல்ல வேண்டும். காவல்துறையை பப்ளிக்ல திட்டக்கூடாது. காவல்துறை நம்ம திட்டோம்னா காவல்துறையினுடைய மரியாதை குறைந்து விடும். காவல்துறையினுடைய மரியாதை குறைந்து விட்டால் ரவுடி பையன்ல ரோட்டுக்கு வந்துருவோம். ஆனால் காவல்துறையோடு அனுசரணையாக இருந்து நம்முடைய அரசியல் இருக்க வேண்டும். காவல்துறையினுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டுகின்றேன். அதே நேரத்தில் காவல்துறையும் விட்டுக் கொடுக்காமல் நான் இந்த மேடையில பேசுகின்றேன். ஏன்னா அவங்களை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு நாம் எங்க போறது? நிச்சயமாக இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கின்றீர்கள். நேரமாக இருந்தாலும் கூட எங்களோடு நின்றிருக்கின்றீர்கள். குழந்தைகளோடு தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. நிறைய குழந்தைங்களை லீவ் போட்டு கூட்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னா நம்பிக்கை 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 என்கின்ற வார்த்தையை மோடி மேல வச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.